ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் இடையேயான போர் தற்போது இந்தியாவை நெருங்கியுள்ளது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து கூட்டாக தாக்கி வருகிறது. இதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருவதால் இந்த போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக ஈரானை சுற்றிய கடல் பகுதிகளில் ஈரானின் போர் கப்பல்களை அமெரிக்கா மூழ்கடிக்கிறது. தற்போது வரை 17 ஈரானின் போர் கப்பல்களை அமெரிக்கா மூழ்கடித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனை ஈரான் உறுதிப்படுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படியான சூழலில் ஈரானும் அமெரிக்காவின் போர்க்கப்பலை குறிவைத்து தாக்கி வருகிறது. அந்த வகையில் நம் நாட்டின் அருகே உள்ள இந்திய பெருங்கடலில் அமெரிக்காவின் போர்க்கப்பலை தாக்கியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் கடல் எல்லையில் இருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் இந்திய பெருங்கடலில் அமெரிக்காவின் கடற்படை போர்க்கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இஸ்லாமிக் புரட்சிகர காவல் படையின் ஏவுகணை இதனை தாக்கியதாக IRGC அமைப்பால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காடர் 380 மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் டாலியா ஸ்ட்ராட்டஜிக் க்ரூஸ் வகை ஏவுகணைகளை கொண்டு இந்திய பெருங்கடலில் உள்ள அமெரிக்காவின் போர்க்கப்பலை தாக்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் போர்க்கப்பல் எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் ஈரானின் வார்னிங்கை மதிக்காமல் ஆர்முஸ் ஜலசந்தியில் பயணித்த 10க்கும் மேற்பட்ட கச்சா எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் மேலும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இது குறித்து அமெரிக்க கடற்படை சார்பில் எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 2 நாட்களில் பிரதமர் மோடி UAE, இஸ்ரேல், சவுதி அரேபியா, ஜார்டன், பஹ்ரைன், ஓமன், குவைத், கத்தார் ஆகிய 8 நாடுகளிடம் பேசியுள்ளார். இந்த நாடுகள் அனைத்தும் ஈரானால் தாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படியான சூழலில் தற்போது ஈரான் போர் இந்திய பெருங்கடல் வரை வந்துள்ளது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதியில் ஈரானின் போர்க்கப்பலான ஐரிஸ் டெனா இன்று மூழ்கியது. இந்த ஈரானிய கப்பல் மீது நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 101 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் 78 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 30க்கும் மேற்பட்டோர் இலங்கை கடற்படையால் காப்பாற்றப்பட்டதாகவும் இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் இந்த போர்க்கப்பல் மூழ்கி இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்த நிலையில் அதனை அமெரிக்கா உறுதி செய்துள்ளது. இதனால் இஸ்ரேல், அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஈரான் மீது தொடுத்துள்ள போர் இந்திய நாட்டை நெருங்கியுள்ளதாக சர்வதேச அரசியல் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் இத்தகைய நிலை நீடிக்கும் பட்சத்தில் இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், பெர்ஷியன் கடல், செங்கடல் என்று முக்கிய கடல் பகுதிகளில் மோதல் ஏற்பட்டால் பல நாடுகளுக்கான கடல் வர்த்தகம் பாதிக்கப்படலாம் என்றும் அச்சம் தெரிவிக்கின்றனர்.